இப்போ தலைமை பண்புனா என்ன? தலைமை பண்புனா என்ன அப்படின்னா, ஒரு உத்தரவிடுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க அப்படின்னு. நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியது. தலைவர்னால் உத்தரவிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் நிறைய பேருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை தெரியுமா? முதலமைச்சர்னால் நம்ம ஒரு உத்தரவிட்டால் போதும். அங்கே பாலத்தை கட்டிடுங்க, மக்கள்கிட்ட நான் இந்த பாலத்தை உங்களுக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்புறம் இன்ஜினியர்கிட்ட இந்த பாலத்தை கட்டியிருப்பா, இந்த அணையை கட்டிடு, இந்த மக்களுக்கு தேவையான இந்த ஸ்கூலை கட்டிடு. அப்போ இந்த உத்தரவிடுகிற வேலை தான் முதலமைச்சரோட வேலை. அதனால தான் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஏன் ஆசைன்னா, நீ அங்கே வேலைலாம் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லை. உத்தரவிட்டால் போதும், அப்படி கோப்பில் கையெழுத்து போட்டால் போதும். இந்த குளத்தை வெட்டிடுங்க, இங்கே ஒரு அணையை கட்டிடுங்க, இங்கே மக்களுக்கு ஒரு 1000 வீடுகளை கட்டி கொடுத்துருங்க, இங்கே ரோட்டை போட்டுருங்க சொல்லிட்டு போயிடுவார். சொல்கிறது ஈஸி வேலை. இதுதான் தலைவருக்கான வேலை, இதுதான் தலைமை பண்புன்னு நினச்சிட்டு அதனால தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவே ஆனால் உண்மையில் ஒரு தலைமை பண்பு அப்படின்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ பிரபாகரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேசிய தமிழில் தேசிய தலைவர் பிரபாகரன், அவரும் தலைவர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, போர் நடக்கும்போது முன்னாடி போகிற ஆளாக இருப்பார். ஆரம்பத்துலலாம் முன்னாடி போவார், வழி நடத்துவார். ஒரு படைத்தலைவருங்கிறது யார்? முன்னாடி போகிறணும், உள்ளே அங்கே உட்காந்துக்கிட்டு உத்தரவிடுகிற ஆள் கிடையாது. அப்போ அவர் அந்த மாதிரி அப்போ யாரும் நான் தலைவராக போகிறேன் அப்படின்னு யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா நீ முன்னாடி போகணும், சண்டைக்கு போகும்போது முன்னாடி போகணும். அப்போ அதிக ஆபத்து யாருக்கும்? அந்த தலைவனுக்கு தான் இருக்கும். அதனால் யாரும் முன்னாடி. அப்போ இங்கே என்ன ஏன் தலைவராகணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உத்தரவிடுறது. ஒரு அதிபர் என்ன பண்ணுறாரு, ரஷ்ய அதிபர் என்ன பண்ணுறாரு, பதுங்குழியில் ஒளிஞ்சிக்கிட்டு உக்ரைன் கூட சண்டை போடு, நீ போய் அவனுக்கு குண்டை போடு, இவனுக்கு குண்டை போடுன்னு ஒளிஞ்சிக்கிட்டு உத்தரவிடுகிறார். அதுவே அவர் அந்த சண்டை போடும்போது ரஷ்ய இராணுவத்திற்கு முன்னாடி போய் இவர் சண்டை போடுறாருன்னு வைங்க, சண்டை போடுற ஒரு ஆளாக அந்த புதின் இருக்கார், ரஷ்ய அதிபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சண்டை போடுவாரா? போரிட மாட்டார். அவர் ஏன் போரிடணும்னு ஆசைப்படனா, அவர் போய் சண்டை போடலை, யாரோ ஒருத்தன் சண்டை போட போகிறான், சாவ போகிறது நாம கிடையாது அப்படின்னு உத்தரவிடுறது. அதனால தான் இன்றைக்கி ஏன் முதலமைச்சர் ஆகணும் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ஒரு உத்தரவிட்டுக்கிட்டு ஓய்வாக இருக்கலாம், அப்படி வாயாலே வடை சுடலாம், மற்றதெல்லாம் மற்றவங்க செய்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் உண்மையிலே தலைமை பண்புங்கிறது என்ன தெரியுமா? களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கி செய்கிறவங்க தான் தலைமை பண்பு. வேலை செஞ்சுக்கிட்டே மற்றவங்கள வேலை வாங்கணும். களத்தில் இறங்கி வேலையும் செய்யணும், சின்ன சின்ன வேலைகளையும் செய்யணும். அப்புறம் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும். யாராவது தப்பாக வேலை செஞ்சாங்கன்னா, அப்படி பண்ணாத இருந்தால் நான் செஞ்சு காட்டுறேன் பாருன்னு செஞ்சு காட்டணும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டிட்டு நீ பண்ணுறது தப்பு. அப்புறம் அங்கே ஒருத்தர் வேலை வாங்குறது, இங்கே ஒருத்தர் வேலை வாங்குறது, பல பேரை வேலை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தரை வேலை வாங்கினாலே போதும். தலைவர்னால் ஏன் வேலை வாங்குவதே ஒரு வேலையாக போகுது அப்படின்னா, அவங்க இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பல பேரை வேலை வாங்கும்போது தான் இவங்களால களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியாத நிலைமை கூட ஏற்படும். ஆனால் நீ ஒருத்தரை வேலை வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்களும் ஒரு வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பெண்கள்னாலே அவங்களுக்கு இயல்பு தலைமை பண்பு. அப்போ மனைவி தனது கணவனை வேலை வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டா, அவளும் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். ஏன்னா அங்கே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அப்போ நீ இதை செய் அதை செய், அதை தூக்கி இங்கே வை, இது தூக்கி அங்கே வை அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு வேலை செய்யும்போது நம்மளும் ஒரு வேலையை செய்யலாமே. இந்த மனைவி சொன்ன வேலையை தான் அவர் செய்கிறாரு, அவர் செய்கிற நேரத்தில் நாமளும் ஒரு வேலையை செய்யலாமே அப்படின்னு அந்த மனைவி நினச்சி அவளும் ஒரு வேலை செய்வாள். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் அவள் வேலை வாங்கலை, ஒருத்தரை தான் வேலை வாங்குறாள். ஆனால் அந்த இடத்துல அவள் தான் தலைவி. பெண்களுடைய பண்பே தலைமை பண்பு தான் இயல்பே. ஆண் பெண்களுக்கு உதவி செய்கிற பண்பு. அப்போ அந்த இடத்துல பல பேர் அவள் ஒன்றும் வேலை வாங்கலை, ஒருத்தர் தான் வேலை வாங்குறாள். அல்லது அவள் வேலை வாங்கலாம் 2-3 பேரை, தனது பிள்ளைகளை சேர்த்து வேலை வாங்கலாம், தனது மகனையும் சேர்த்து, தனது கணவன் தனது மகனையும் சேர்த்து அவள் வேலை. இப்போ 2 பேரை வேலை வாங்குறா. அதே நேரத்தில் 2 பேரும் ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லியாச்சு, நீ அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மனைவி அவளும் ஒரு வேலையை செய்கிறா. அவங்க ஒரு வேலை செய்யும்போது நாம் மட்டும் ஏன் சும்மா நினைக்கணும், நாமளும் ஒரு வேலை செய்வோம். ஆனால் அந்த இடத்துல 3 பேரில் அவள் தான் தலைவி. அப்போ அங்கே தலைவியாக இருக்கிற அந்த பெண்ணும் வேலை செய்கிறா, அந்த தனக்கு கீழே இருக்கிற அந்த கணவனும் சரி அந்த மகனும் சரி அவனும் வேலை செய்கிறாங்க. தலைமை பண்புங்கிறது களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், அதுதான் தலைமை பண்பு. அப்போ தான் வேலை செய்கிறவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போ தான் அவங்களால எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது, அவங்ககிட்ட என்ன மாதிரியான வேலை வாங்கலாம் என்ன மாதிரியான வேலை வாங்கக்கூடாதுங்கிறது அப்போ தான் தெரியும். இங்கே ஒரு உத்தரவிடுறது தான், அதை செஞ்சிரு இதை செஞ்சிரு, அது எவ்வளோ கஷ்டங்கிறதுலாம் தெரியாது. சரி, நீ களத்தில் இறங்கினா தானே உனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியும்.
இப்போ வந்து ரஷ்ய அதிபர் என்ன பண்ணுறாரு, உக்ரைன் கூட போய் சண்டை போடு, போரிடு அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாரு. இவர் போய் ஒளிஞ்சிக்கிறார். நீ போய் இறங்கி சண்டை போடான், அப்போ தெரியும். போரே வேண்டான்னு சொல்லிடுவேன். ரஷ்ய அதிபர் களத்தில் இறங்கி, அதுபோல் அந்த உக்ரைன் அதிபர் ஒருத்தன் இருக்கான்னு பாருங்கள், அவனும் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுங்க பார்ப்போம், அப்போ போரே வேண்டான்னு சொல்லிடுவேன். நீ ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பங்களாக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து உத்தரவிட்டுக்கிட்டு இருக்க. நீ களத்தில் இறங்கியிருந்தா நீ சண்டை போட்டிருப்பியா? நீ பாதுகாப்பாக இருந்துக்கிற, உனக்கு பாதுகாப்பு உனக்கு தேவைப்படுது, அப்போ மற்றவங்களுக்கு தேவை இல்லையா? நீ மட்டும் வாழணும்னு ஆசைப்படுற, உன் கோபத்துக்கு மற்றவங்களுக்கு சாவடிக்கிற. இங்கே போர் நடக்கிறதுக்கே காரணம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி போருக்கு காரணமாக இருக்கிறவன் பாருங்கள், நல்லா சொகுசாக இருப்பான். இராணுவ வீரர்களை அமுச்சு விட்டுட்டு இவன் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பான். அதுதான் நீயும் போய் சண்டை போடு அப்படின்னா, இப்போ ராஜபக்சே வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக சண்டை போட்டான், அந்த தாயவழி. அப்போ வந்து அவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அவன் இறங்கி நீ சண்டை போட்டுடுறா, அப்போ தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அப்போ வேண்டாம், சண்டையே வேண்டான்ருப்பான். நீ களத்தில் இறங்கியிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும். சாவு போகிறது எவனோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாட்டுக்காரன் மேலே அவனுக்கு அக்கறை இல்லை. ஒவ்வொரு உயிரும் எவ்வளோ பெரிய முக்கியம். 10 பேர் தானே செத்தான், 100 பேர் தானே செத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது உன் நாட்டுக்காரன் மேலே உனக்கு வந்து அக்கறை இல்லையா? நாட்டு இராணுவ வீரர்கள் தான் செத்து போனாங்க. அப்போது நாட்டு இராணுவ வீரர்கள் அக்கறை இல்லைல்ல. அந்த மாதிரி களத்தில் இறங்கியிருந்தால், அப்போ ஒரு தலைமை பண்புங்கிறது என்ன தெரியுமா? களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், அதுதான் தலைமை பண்பு. நீ வெறும் உத்தரவு மட்டுமே எடுக்கிற என்றால் அது தலைமை பண்பு கிடையாது, அடிமைத்தனம், அது சர்வாதிகாரம். வெறும் உத்தரவு தான் எடுக்கிற, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி. இங்கே எல்லாத்துக்கும் சர்வாதிகாரியாக ஆகணும்னு ஆசை. அதனால தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுவார், ஒரு பிரதமர் என்ன பண்ணுவார், ஒரு அரசு எம்எல்ஏ மந்திரிலாம் என்ன களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க, உத்தரவிடுவாங்க. அதை அந்த குளத்தை கட்டிடுங்க, அந்த ரோட்டை போட்டுருங்க, இந்த வீட்டை கட்டி கொடுத்துருங்க, இப்படி உத்தரவிடுவாங்க. களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ இவங்க உத்தரவிடாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்காதம வேலை வாங்குகிறவர்கள் யார்? சர்வாதிகாரிகள். அப்படி அவர்கள் சொல்கிற வேலையை செய்கிறவர்கள் யார்? அடிமைகள்.